இலங்கையை ஆண்ட அசுரகுல மன்னன் ராவணன். ராவணனுக்கு தசக்ரீவன், லங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன், திரிலோக அதிபதி என்று பல பெயர்கள் உண்டு. 10 முகங்களை உடைமையினால் தசமுகன் என்று அறியப்படுகிறார் அவர். 10 பிரஜாதிபதிகளில் ஒருவரான புலஸ்திய முனிவரின் மகனான விஸ்ரவ முனிவருக்கும் அரக்கர்குல தலைவர் சுமாலியின் மகள் கைகேசிக்கும் பிறந்தவர்களே ராவணன், கும்பகர்ணன், வீபுடனன் மற்றும் சகோதரி சூப்பர்நகை ஆவார். மேலும் ராவணன் சிவனுடைய தீவிர பக்தர். நெற்றியில் எப்போதும் திருநீர் அணிந்து கம்பீரமாக காட்சியளிப்பவர். அவருடைய போதாத நேரம் சீதையை கவர்ந்து சென்றதனால் ராமனுடன் போரிட்டு மரணமடைந்தார். சிவத்தலங்களில் சிவபெருமான் கைலைமலை வாகனத்தில் வீதி உலா வருகையில் 10 தலைகள் கொண்ட ராவணன் கைலைமலையை தாங்கும் வகையில் கைலைமலை வாகனம் அமைந்திருக்கும் என்பதிலிருந்தே ராவணனின் தீவிர சிவபக்தியை புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை பஞ்சவடிக்கு விஜயம் செய்த ராவணனின் தங்கை சூப்பநகை ராமனின் கம்பீரத்தையும் திரண்ட தோள்களையும் பார்த்து ராமன் மீது தீராத மையல் கொண்டாள். இதை அறிந்த ராமனின் சகோதரன் லக்ஷ்மணன் சூப்பநகையின் மூக்கை அறுத்து அவளுக்கு சரியாக பாடம் கற்பித்தான். கேவலப்பட்ட சூப்பநகை இலங்கையை திரும்பியதும் தன் அண்ணன் ராவணனிடம் சீதையை சொக்கும் அழகை வர்ணித்து எப்படியாவது சீதையை கவர்ந்து அவளை அடைய தூண்டினாள். இங்குதான் ஆரம்பித்தது ராவணனின் அழிவு காலம். சகோதரி சூப்பர்நகை உசுப்பேத்தியதால் ராவணன் பஞ்சவடி சென்று மாரீசனை தங்க மாயமான் வடிவத்தில் அனுப்பி சகோதரர்களான ராமர் லக்ஷ்மணை சீதனிடமிருந்து பிரித்தனர். கபட நாடகத்தை அறியாத சீதா லக்ஷ்மணன் கிழித்த கோட்டினை தாண்டி வெளியே வந்து துறவி வேடத்தில் இருந்த ராவணனுக்கு தாய்மை பரிவுடன் உணவு வழங்க வந்தபோது ராவணன் சீதையை வாகனத்தில் கடத்தி சென்றான். இதை கண்ட ஜடாயு சீதையை மீட்க ராவணனுடன் எதிர்த்து சண்டையிட்டு போராடினார். சண்டையின் இறுதியில் ராவணன் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீழ்த்தினார். ஜடாயு பரிதாபமாக தோல்வியுற்றார். தன் விருப்பத்திற்கு இணங்காத சீதையை ராவணன் இலங்கையின் அசோகவனத்தில் சிறை வைத்தார். அந்த இடம் இன்றைக்கும் ஸ்ரீலங்காவில் சரித்திர புகையுடன் இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ராவணன் அரசவையில் ராமனை எதிர்த்து போர் புரிவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு ராவணனின் சகோதரர் வீபுடனன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். சீதையை ராமனிடம் மரியாதையாக திருப்பி அனுப்பி வைத்து பகையின்றி வாழ்வது நல்லது என்றார். தவிர இன்னொருத்தவர் மனைவியை கடத்தி கொண்டு வருவது எவ்வளவு கேவலமானது என்று எடுத்து கூற முற்பட்டார். சகோதரனின் வீபுடனின் அறிவுரையை ஏற்காத ராவணன் சீதையின் அழகில் உன்மத்தம் பிடித்து சொந்த சகோதரனை அவையிலிருந்து வெளியேற்றினார். அதனால் வீபுடனன் தன் படைகளுடன் ராமனுடன் சேர்ந்தார். சீதையை மீட்க ராவணனை எதிர்த்து போரிட்டு அவனை எளிதில் வெல்லும் வகைகளை ராமனுக்கு எடுத்து கூறினார். அதன் பிறகு மிக கடுமையான போர் நடந்தது. வானரப்படை தலைவர் ஹனுமன் ராமனுக்கு பல உதவிகள் செய்தார். எனினும் ராவணன் சிறந்த சிவபக்தன் என்பதால் ராமருக்கு ராவணனை போரில் வெல்வது அத்தகைய எளிதாக அமையவில்லை. நெடிய நீண்ட கடும் போருக்கு பின் ராமன் ராவணனை முற்றிலுமாக வீழ்த்தி கொன்றார். ராவணனை முற்றிலுமாக அழித்த பிறகு போர்க்களத்தில் களைப்புடன் ராமபிரான் தனிமையில் ஓய்வாக தரையை நோக்கி படுத்து அமைந்தார். அப்போது அவர் அருகே ஒரு பெண்மணியின் நிழல் தெரிந்தது. அந்த நிழலுக்கு சொந்தக்காரியான பெண்மணி அவரது திருப்பாதங்களை தொட முயற்சிப்பதை நிழலின் அசைவின் மூலமாக ராமபிரான் புரிந்து கொண்டார். உடனே தனது கால்களை மரியாதை நிமித்தமாக உள்ளே இழுத்து கொண்டார். அவளின் நிழல் கூட அவர் மீது படவே இல்லை. குரலின் கனிவுடன், "நீ யாரம்மா? உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டார். "நான் தான் ராவணனின் மனைவி மண்டோதரி. என் கணவரை யாராலும் வெல்ல முடியாது என்று எண்ணி இருமார்ந்து இருந்தேன். ஆனால் அவரையே ஒருவர் வதம் செய்து போரில் கொன்றுவிட்டார் என்றால் அவரிடம் ஏதோ ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். மேலும் சத்திரிய குல தர்மப்படி போரில் கணவனை இழந்த பெண்ணை வெற்றி பெற்றவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் தாங்கள் என்னிடம் முறை தவறி நடக்க எண்ணவே இல்லை." நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். "ஓ, அப்படியா? ஆமாம். என்னுடைய நிழல் தாங்கள் மீது படுவதை கூட நீங்கள் விரும்பவே இல்லை என்னும் போது தாங்களின் சிறந்த குணத்தை என்னவென்று போற்றுவேன்? உண்மையை சொன்னால் மறைந்த என் கணவரிடம் கூட ரகுகுலத்தில் அவதரித்த ராமர் வெறும் மனிதர் அல்ல, உலகை காக்கும் பரம்பொருள், விஸ்வரூபன். அவரது திருநாமம் எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. அவர் வேதத்தின் சாரம். அவர் சாட்சாத் தெய்வ வடிவம். அவரிடம் பகைமை பாராட்டாமல் தயவு செய்து சீதையை விட்டுவிடுங்கள் என்று மன்றாடினேன். ஆனால் அவர் நான் சொன்னதை கேட்கவே இல்லை.
போரில் தாங்களின் வெற்றிக்கு காரணம் என் கணவரிடம் இல்லாத ஒரு நற்குணம் தாங்களிடம் இருந்தது மட்டும்தான். அதுதான் ஏகபத்தினி விரதத்தன்மை. அதனால்தான் தாங்கள் அவரை வெல்ல முடிந்தது. அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பகவான் ராமர் ஒரு மென்மையான புன்னகையை மட்டுமே புரிந்தார். உடனே தன் சுய வடிவான நாராயணனாக மண்டோதரிக்கு விஸ்வரூப தரிவசனம் வழங்கினார். இவ்விதமாக ராமாயணத்தில் பாக்கியவதியாக திகழ்ந்தவள் மண்டோதரி. போரின் போது ஹனுமன் இலங்கை சென்று ராவணனிடம் அந்தபுரம் சென்றபோது மண்டோதரியின் ஒழுக்கமான உடை அலங்காரத்தை கண்டு இவள் சீதையாக இருப்பாளோ என்று ஒரு கணம் சந்தேகம் கொண்டான் ஹனுமன். அந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ளவளாக திகழ்ந்தவள்தான் ஒரு கெட்டவனுக்கு வாழ்க்கைப்பட்டும் மண்டோதரிக்கு நாராயணனின் விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. உயர்ந்த சாதியில் பிறந்தவன், வசதியில் பிறந்தவன், அரச பதவியில் இருப்பவன் என இறைவன் ஒருபோதும் நம்மை பார்ப்பதில்லை. நம்முடைய பயபக்தி, அன்பு, ஒழுக்கம், இறை சேவை, அப்பொழுக்கற்ற தூய்மையான உள்ளம் என இவைகளையே இறைவன் அருள் தரிசனம் பெறும் வழிமுறைகளாகும். ஆகவேதான் அசுரகுலத்தில் பிறந்தாலும் தன்னுடைய ஒழுக்க குணத்தால் ராவணனின் மனைவி மண்டோதரிக்கு ஸ்ரீ ராமபிரானின் விஸ்வரூபம் காணும் பாக்கியம் கிடைத்தது. ஸ்ரீ ராமஜெயம். வாழ்க பகவான் ஸ்ரீ ராமரின் புகழ். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக கதையில் உங்களை நாளை சந்திக்கிறேன்.